நேற்று NDTV இன்டர்வியூவில் விஜய் அண்ணா வந்து ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இன்டர்வியூ எடுத்தவங்க. அதுக்கு வந்து நான் வந்து கிங் மேக்கர்லாம் இல்லை, நான் வந்து ஒரு கிங்கு, யாரையும் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி வந்து நான் அரசியலுக்கு வரல, நான் ஜெயிக்கிறதுக்காண்டி மட்டும் தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா வந்து சொல்லியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் கரூர் இன்சிடென்ட்டை பற்றி கேட்டிருக்காங்களாம். அதுக்கு வந்து விஜய் அண்ணா வந்து வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. கரூர் இன்சிடென்ட் வந்து உண்மையிலே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தத்தை வந்து தெரிவித்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன் படம் வந்து இஷ்யூவை பற்றி கேட்டிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து கிண்டல் கேலியாக பண்ணுறாங்க, நீங்கள் தான் சம்பளம் வாங்கிட்டீங்கல்ல ஜனநாயகன் படத்துக்கு, உங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சுன்னா உங்கள் சம்பளத்துலேருந்து பாதி காசு எடுத்து ப்ரொடியூசருக்கோ டைரக்டருக்கோ கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை கூட வந்து விமர்சனமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜனநாயகன் படம் வந்து இப்படி ரிலீஸ் ஆகாமல் தான் போகும், எனக்கு ஸ்டார்டிங்கே தெரியும், படம் நடிக்கும் போது இது வந்து அரசியல் வர நம்ம நிற்கும், கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்ட்டு நான் நடிக்கும் போதே எனக்கு தெரியும் அப்படின்னு விஜய் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வினோத்திட்ட கூட வந்து ஸ்டார்டிங்லேயே விஜய் ஃபேன்ஸ் கேட்டாங்க, ஏன்னா கடைசி படம் எப்பவுமே விஜயண்ணா படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, இது அரசியல் படமா இல்லாட்டி நார்மல் படமானு எல்லாருமே கேட்கும்போது இது அரசியல் படம்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. வினோத் அவர்கள் வந்து டைரக்டர் வந்து ஓப்பன் மீடியாவில் அதான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்க. அப்போ நான் அந்த வீடியோ கூட பார்த்தேன், சரி இப்போ இது அரசியல் படம் கிடையாது, அப்போனா வந்து விஜய் அரசியல் வர நிற்காங்க, அரசியல் படம்னா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, இது வந்து நார்மல் படம்னு டைரக்டரே சொல்லிட்டாரு, அப்போ அந்த படத்தை வந்து நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இது அரசியலுக்கு மேலே ஒரு படி மேலே ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அதனால வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பிப்ரவரி எண்டிங்குள்ளே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டீம் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து படம் வந்து பிப்ரவரி எண்டிங்குள்ளே கண்டிப்பாக வரும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.